தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீ என்று நான் காண வேறில்லை. அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். தனக்கு சொந்தமான வீட்டை மகன் விற்றதனால் பரிதவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு தாய். அந்த தாயின் நிலை இனி எந்த பெண்ணுக்கோ எந்த தாய்க்குமே வரக்கூடாது. அந்த நிலை அந்த தாய் அனுபவித்து இருக்கிறார். மனநலம் கூட பாதித்து விட்டார். ஆனால் அவருக்கு சொந்த வீடு தன் கணவன் வீட்டில் இல்லாததனால் மனநலம் பாதித்து என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் அந்த தாய் வாழ்கிறாள். எத்தனையோ தியாகங்கள் செய்திருப்பாள். சொத்து சுகம் அனைத்தையும் தேடி தன் பிள்ளைகள் எதிர்காலம் பின்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன்னையே வருத்தி தன் சொத்துக்களை சேர்த்து வைத்து தன் பிள்ளைகளுக்கு நல்ல கணவன் வேண்டும், தன் மகனுக்கு நல்ல மனைவி வேண்டும், மகனுக்கு நல்ல பேரன் வாரிசு பிறக்க வேண்டும், மகளுக்கு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று தவமிருந்து விரதமிருந்து காத்திருந்து வயதான காலத்தில் கூட நம் பிள்ளைகளுக்கு தனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ எந்த துன்பம் வந்தாலும் தனக்கு வந்தது போல் துடிக்கும் அந்த தாயின் உள்ளத்தை ஒரு நாளும் அந்த மகனோ மகளோ நினைப்பதில்லை. தாயிடமிருந்து யாரும் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து செல்லுங்கள். சொத்து இருந்தால் அந்த சொத்து இருக்கும் வரை அவளை சுற்றி சுற்றி வந்துவிட்டு அந்த சொத்து அனைத்தையும் தன் பக்கமாக்கி அந்த சொத்தை தன் மகனுக்கு எழுதி கொடுத்து நான் அப்பா தான் இந்த சொத்தை சம்பாதித்தேன், அம்மா தான் சொத்தை சம்பாதித்தேன் என்று தன் மகனுக்காக சொத்து வாங்கி கடை வைத்து கொடுத்து அதில் பெருமை காணும் தாய் தந்தை, அதுக்கு அஸ்திவாரம் போட்ட தாய் நம்மளுடைய தாய் தந்தை தான் என்பதை மறந்து நம் காலத்துக்கு பேர் சொல்லக்கூடிய மகனை பெற்றுக் கொடுத்த அந்த தாய்க்கு ஒரு சொந்த வீடு இல்லை, இருக்க இடமில்லை, படுக்க பாயில்லை, இருக்க இருப்பிடமில்லை, நடுத்தருவில் விட்டு இன்று நிலைகுலைந்து போய் அந்த தாய் நிற்கிறாள். இது தாய் உயிர் இருக்கும் வரை தாய் வீட்டை அகற்றாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் ஒரு தாய் தன்னுடைய கணவன் வாழ்ந்த வீட்டில் தன் உயிர் போக வேண்டும் என்பதற்காக மிகவும் தவம் இருந்து வாழ்ந்திருப்பாள். அந்த கணவன் இறந்த பின் அந்த தாய் இல்லாமல் மகள் வீட்டில் கொஞ்ச நாள், மகன் வீட்டில் கொஞ்ச நாள், பேரன் வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்து வருகிறார். அந்த சொத்தை சேர்ப்பதற்காக எவ்வளவோ பட்டினிகள் எத்தனையோ தியாகங்கள் செய்திருப்பாள் அந்த தாய். ஏன் நம் வயதான காலத்தில் நம் பிள்ளைகள் நம்மளை வைத்துக்கொண்டு சொத்திருந்தால் நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படாமல் நம்மளையும் கஷ்டப்படாமல் வைத்துக்கொள்வார் என்றுதான் அந்த தாய் நினைத்திருப்பாள். ஆனால் இப்போ இருக்கும் மகன்களோ அந்த சொத்தை எப்படியாவது தன்னிடமிருந்து தாயிடமிருந்து அதை பறித்து கொண்டு தன் மனைவி சொல்வதை எல்லாம் மந்திரமாக எண்ணி அந்த சொத்தை தாயிடமிருந்து பறித்து அவளை நடுத்தருவில் விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். தாய் வாழ்க்கை தாய் வாழ்ந்து செல்லட்டும். தாய்க்குன்னு என்று ஒரு வீடு, கையகல வீடு இருந்தாலும் அந்த தாய் வீட்டுக்கு நாம் போய் வரலாம். அந்த தாய் வீட்டை யாரும் அகற்றாதே. தன் அன்னையிடம் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கும் மகள்களோ மகன்களோ உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். தன்னுடைய சொந்த காசில் முன்னுக்கு வந்து தாயையும் தந்தையும் கண்ணீர் விடாமல் அவர்கள் சொத்தை அபகரிக்காமல் உங்களுடைய அன்பை அவர்கள் கொடுத்து அவர்கள் தேவையை பூர்த்தி பண்ணும் ஒவ்வொரு மகளும் மகனும் இன்று கொண்டாடும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.